நீங்க தேடுற ஆளு மாடியில இருக்காரு. யாரு? சச்சு சாரு. மேல உட்காந்துக்கிட்டு தீவிரமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணும்னு போய் பாருங்க. போங்க. தியானத்தை கெடுத்தா பாவம் கிடைக்குமோ என்னமோ. அட, அவர் அங்க உட்கார்ந்து தியானம் பண்றத பார்த்து தானே கீழே வந்த. ஆமா, எங்க? அதான் எங்க கேக்குறேன்ல. அதுக்குள்ள எப்படி மறைஞ்சிட்டாரு? கீழே வந்து பாருங்க. சச்சி சார் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க, நான் காட்டுறேன். வாங்க, அங்க பாருங்க. இப்பதானே இங்க பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். அதுக்குள்ள எங்க போனாரு? அடே எங்கப்பா, எங்க போனாரு? அம்மா, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? பாத்தீங்களா, மாமா டாய்லெட் குள்ள தான் இருக்காரு. அது வேற யாராவது இருக்கும். சார் அதுல இருக்க மாட்டாரு, கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அதெல்லாம் எதுக்கு டிஸ்கஷன்? அவரையே கூப்பிடுவோம். சச்சி சார், சச்சி சார், உள்ள இருக்கிறது நீங்க இல்லல்ல. ஏன்டா தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அதாவது மாமா ஏன் முன்னாடி தான் டாய்லெட் குள்ள போனாரு. வந்தனா சொல்றா ரோட்ல பேசினேன்னு. வேலி என்னமோ டெரஸ்ல பார்த்தேன்னு சொல்றாரு. இவர் என்னமோ பால்கனில பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா அவரு டாய்லெட்ல இருந்து வெளியே வரவே இல்ல. அண்ணன் என்ன மாயாவியா என்ன? ஒரே நேரத்துல பல இடங்கள்ல எப்படி இருப்பாரு? பார்க்கலாம். உள்ள யாரு? கதவு தரங்க. என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? நீ எப்ப டாய்லெட்டுக்கு போன? ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் அது எப்படி? வந்தனா உன்னை ரோட்ல பார்த்து பேசணும்னு சொன்னாலே. இவ பேசுறது என்னோட தான். அப்போ டெரஸ்ல நான் பார்த்தது அதுவும் நான் தான். கீழே பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது அது கூட நான் தான். அண்ணே, ஆக்சுவலா கீழே என்ன நடந்தது? மனோ, நீ என்ன மறுபடியும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறியா? அண்ணே, நீங்க என்னென்ன பேசுறீங்க? உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தோம் தெரியுமா? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? யாராவது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்களா? ப்ராப்ளம் இல்ல, நான் தான் மனோ. நான் சரியில்லை. இந்த உலகம் எனக்கு ஒத்து வராது. யாராவது சொன்னதை செய்யறது தான் எனக்கு பழக்கம். என்னால தனியா செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் எனக்கு பெர்மிஷன் வேணும். 24 வருஷங்களுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து போனப்ப இருந்த மாதிரி இல்லை இந்த உலகம். எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதுக்காக உங்களை இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அது ஜெயில நடந்த எந்த விஷயமும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு அந்த வேதாந்த் என்ன மிரட்டினா. ஆனா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுதுன்னு. வேணா ஒண்ணு செய்யலாம். இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம். பேசாம என் கூட பெங்களூர் சிட்டிக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவோடையும் விஷ்ணுவோடையும் நான் பேசிக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நானும் ஜனனி பெங்களூருக்கு கிளம்புறோம். அங்க போனதும் நான் ஒரு வீடு செட் பண்றேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கும் ஏற்பாடு பண்றேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. நாம பெங்களூர் சிட்டிக்கு போய் சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். ஓகே அண்ணே, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் பெங்களூர் போனதும் ஒரு வீடு செட் பண்றேன். 2 நாள்ல நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். ஓகேவா? ஓகே டாடி? ஆமா, நீ இவங்க கூட போய் அங்கேயே 2 நாள் தங்கிடு, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்க, இந்த போன் நான் உங்களுக்காக தான் வாங்கினேன். இதுல நீங்க என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் இங்க பாருங்க, இந்த பட்டன் நமக்குன்னா போதும், நீங்க பேசினது கேட்கலாம். அதனால இனிமே நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் நானே உங்களுக்கு டைரக்டா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அது மட்டும் நீங்க கேட்டு செஞ்சா போதும்.
பாய் அங்கிள். பாய்மா, போயிட்டு வா. வந்தனா டேக் கேர். பாய். போயிட்டு வா. மாமா பாய். பாய். வந்தனா பாய், டாடி பாய். 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 ஐயா, உங்களை மாதிரி ஓனர்ஸ் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கய்யா. நீங்க எல்லா ஓனர்ஸ்க்கும் ஒரு ரோல் மாடல். இங்க இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கணுங்கய்யா. போன் அடிக்குது பாரு. போன். ஏன் போனா? ஹலோ. சரியா போச்சு. ஐயா, அடிக்கிறது உங்க போன் தான். ஏன் போனா? பாருங்க. மனோதான் பண்றான். ஓஹோ. ஹலோ அண்ணே, போன் எடுக்காம போனதும் நீங்க எங்கேயோ வெளியே போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அடிச்சது ஏன் போனுன்னு எனக்கு தெரியல. நீங்க பெங்களூருக்கு போயிட்டீங்களா? இல்லண்ணே, சிட்டி பார்டருக்கு வந்துட்டேன். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் ஆயிடுவேன். அண்ணே ஒரு நிமிஷம், கொஞ்சம் லைன்லயே இருங்க. ஃபுல் டேங்க். ஒன்றும் இல்லைண்ணே, பெட்ரோல் போடுறதுக்கு நிறுத்திருக்கேன். டேய், செக் பண்ணுங்கடா. மனோ, ம், அவங்க நம்மள வீடியோ எடுக்கறாங்க. hey, hello, what the hell are you doing? Don't take our videos. என்ன மனோ, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைண்ணே, நான் மறுபடியும் கால் பண்றேன். Hey, you don't get it, huh? Stop it. ஏய்! மனோ! ஏய்! சொல்லுங்கண்ணா. விஷ்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனோ ஃபோன் பண்ணா. பெட்ரோல் பங்க்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணா. ஆனா இப்போ நான் பண்ணா ரீச் ஆகல, போன் ஸ்விட்ச் ஆஃப். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. போன்ல இப்படி ஆகுறது சகஜம்தான். சார்ஜ் தீர்ந்து போயிருக்கும், ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். இல்லன்னா இல்ல விஷ்ணு, அது இல்ல. இங்க பாரு, இத கேளு. Hey, கேளு. hello, what the hell are you doing? Don't take our videos. ஒன்றும் இல்லைண்ணே, நான் மறுபடியும் கால் பண்றேன். வந்தனா, நீ ஜனனிக்கு ஃபோன் பண்ணு. போன் ரிங் ஆச்சு. இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்றேன்ல, அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எங்கன்னு போய் தேடுவோம்? அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து சிட்டிக்கு 1/2 மணி நேரத்துல போயிடலான்னு சொன்னா. வாங்க போய் பார்க்கலாம். நீ உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. அப்பா மனுவும் ஜனனியும் கார்ல பெங்களூர் புறப்பட்டாங்க. வழியில ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன்.